ஒன்று தெசலோனிக்கேயர் 1:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர்களே. அதே போல அதனுடைய கடைசி வசனமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் காக்கும்பதற்காக சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற, உங்களுடைய அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர்களே. எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிறார், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவின் 2ஆம் வருகை நிச்சயம். எல்லா தீர்க்கதரிசனமும் வேதத்திலே நிறைவேறிவிட்டது. ஒரு தீர்க்கதரிசனம் மாத்திரம் நிறைவேறவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இயேசுவே சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் 7 முறை சொல்லி 7 செய்தியை சபைகளுக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறதை மத்தேயு சுவிசேஷமாக இருக்கட்டும், மார்க்காக இருக்கட்டும், லூக்காவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும் நமக்கு எச்சரிப்பு செய்தியாய் கொடுக்கிறது. மத்தேயின் கடைசி அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி 25 அடையாளங்கள், யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், பூகம்பம், பலவிதமான கொடிய வியாதிகள் போன பொல்லாத வியாதிகள் எல்லாத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியலிலும் பெரிய மாற்றங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை, அன்பின் குறைவு, அன்பு தணிந்து போகும். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்டதான கொடிய காலத்திலே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து வருகைக்காக பரிசுத்தத்தோடு நீங்கள் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று மார்க் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மணவாளனுங்க, ஒரு மணவாட்டி எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார்களோ, ஆயத்தமாக இருக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, அதே மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். ஏற்ற வேளையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு 2ஆம் முறை வருவார். 2வது வருகை நிச்சயம். 2ஆம் வருகை நிச்சயம். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது எப்பொழுது நடைபெற வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் 2வது வருகை மிக சீக்கிரம், மிக சீக்கிரம். அதை மாத்திரம் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். 2ஆம் வருகை குறித்து தியானியுங்கள். எங்கெல்லாம் 2ஆம் வருகை குறித்து வசனங்கள் இருக்கிறதோ அதை எடுத்து அதை மனப்பாடம் செய்து அல்லது அதை தியானியுங்கள். ஒரு பரலோக அக்கினி வந்து இறங்கும். God bless you.